கொடுத்திருக்காரு, உண்மைதானே? இல்ல, இதுல வெறும் கட்டுக்கதை. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இங்க. ஓ, இந்து ப்ரொடியூசர் ஜோசப் டேவிட் இவர்தான் அன்னைக்கு கிரணுக்கு அந்த பணத்தை இங்க வச்சு கொடுத்தாரு. கொலை நடந்த அன்னைக்கு ஜனார்தனன் முதல்ல பேசினது கிரனோட மொபைல் நம்பருக்கு தான். அவர் மொபைல் சுவிட்ச் ஆஃபா இருந்ததுனால உங்களுக்கு கால் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணிருக்காரு. எதுக்கு? உங்க மேல இருக்கிற அதிகப்படியான பாசத்தினால இல்லன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. கிரண் அன்னைக்கு ராத்திரி உங்க கூட தான் இருந்தான், உண்மைதானே? எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் தேவையில்லைன்னு உங்க ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது. சோ ப்ளீஸ் கம் வித் அஸ். எங்க உலகம் பூரா ஃபேன்ஸ் இருக்கிற ஸ்டார் நானு. எது பேசுறதா இருந்தாலும் இங்கேயே வச்சு பேசுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வாங்க. ஒத்துக்கிறேன், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா இப்ப நீ என் கூட வரலன்னா இங்க கூட்டமா நிக்கிற உன் கூட வேலை செய்யற எல்லாரும் என்னோட ஃபேன்ஸா மாறிடுவாங்க. அத பாக்கணுமா? நான் வரேன். உண்மையை ஒழுங்கா ஒத்துக்கிறது தான் ரெண்டு பேருக்கும் நல்லது. சஞ்சனாவோட சினிமா வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட மாஸ்டர் பிளான் தானே இது, இந்த மர்டர். நான் எதுக்குங்க அதை செய்யணும்? எனக்கு சில சின்ன வீக்னஸ் உண்டு, ஒத்துக்கிறேன். அதுக்காக அந்த வீக்னஸ் நீங்க சஞ்சனா கிட்ட காமிச்சீங்க. அவ அக்செப்ட் பண்ணல, கோவப்பட்டீங்க. அவளை எப்படியாவது பழி வாங்கணுங்கிற கோவம். இந்த ஆளோட பத்திரிக்கையில சஞ்சனாவை பத்தி ரெகுலரான காசிப்ஸ் எழுத வச்சீங்க நீங்க. ஹலோ மேடம், நான் ஒரு ஸ்டாருங்க. என்னோட ஸ்டேட்டஸுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க என் மேல ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி தான் சஞ்சனாவும் பட்டிருப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் இது 10/11. இந்த விசாரணை முடிஞ்சு நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட அப்படி ஒரு ஆசை வந்து ஆச்சரியப்படுறதுக்கு உன்னோட ட்ரிக்ஸ் எதுவும் சஞ்சனா கிட்ட நடக்காதுன்னு தெரிஞ்சப்பதான் போட்டோஸோட விமல் வந்தான். அவன் கேட்ட 10 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுத்து அந்த போட்டோஸ் உனக்கு சொந்தமாக்கிக்கலாம் நீ நினைச்ச. ஆனா அந்த 10 lakhs கொடுக்காம விமலை கொலை பண்றதுதான் இவரோட பிளானா இருந்தது. இல்ல, நான் யாரையும் கொல்லல. கொலை நடந்த அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணதுக்கு முன்னாடி இவன் போனுக்கு தான் கால் பண்ணிருக்க. கிரண் இல்லவே இல்ல, நான் என் ஒய்ஃப்க்கு தான் போன் பண்ணேன். மிஸ்ஸஸ் லலிதா பாய், சொல்லுங்க, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? கொலை நடந்த அன்னைக்கு கிரண் சார் எங்க வீட்டுல தான் இருந்தாரு. என் புருஷன் சஞ்சனா போட்டோவோட வந்தாதான் இங்க இருந்து போவனே. அவர் அன்னைக்கு என் வீட்லயே தங்கிட்டாரு. யாருன்னு பாரு. ஹலோ, நான் தான். போன கிரண் சார்ட்ட கொடு. அவர்தான் பேசுறாரு. ஹலோ, போதியா? அது போதும். அந்த போட்டோஸ் கிடைக்கலன்னா என்ன? இந்த விஷயத்தை முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லிடு. சொல்லிட்டு என்ன கூப்பிடு. சஞ்சனா அந்த விமலை கொண்டுட்டு போட்டோவோட எஸ்கேப் ஆயிட்டானா? போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா மத்ததெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இந்த விசாரணைக்குள்ள சஞ்சனா மாட்டுறதுக்கு நம்ம கொக்கி மட்டும் போட்டா போதும். ஓகே, நீ உடனே வா. லலிதா பாய் உனக்காக இங்க தூங்காம வெயிட் பண்றாங்க. என்னங்க இப்பவே போகணுமா? ஆமா, போகணும். அப்புறம் அந்த 10 லட்சம் செலவாகாதனால அதை நீயே வச்சுக்கோ. ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு ஜனார்த்தனன் சொன்னாரு. அந்த பணத்துல தான் நாங்க அடமானத்துல இருந்த எங்க ஆபீஸோட டாக்குமெண்ட்டை மீட்டு எடுத்தோம். என்ன இதை இல்லன்னு சொல்ல போறீங்களா? நான் எதையும் மறுக்கலங்க. இருந்தாலும் அந்த கொலையை நான் பண்ணல. அப்புறம் கொலை என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு ராத்திரி இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு நீ தனியா போக வேண்டாம்னு சொல்லி கிரண் சார் என் கூட ஒரு ஆளை அனுப்புனாரு. அது என்னுடைய ஸ்டாஃப் சந்திரன் தான். நாங்க 2 பேரும் தான் அங்க போனோம். வா வா போயிடலாம். இதுக்கு
மேல நாம இங்க நிக்க வேண்டாம், சீக்கிரம் வந்துட்டு போயிடலாம். கொலை நடந்திருக்கு, வந்துரு. நான் தான் போன கிரண் சார்ட்ட கொடு. பாத்தீங்களா சார், எவ்வளவு பணம்? நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சார். வேண்டாம், அது டேஞ்சர். உங்களுக்கு வேணாம்னா விடுங்க சார், இதை நான் எடுத்துக்கிறேன் சார். இந்த மொபைல் அங்க இருந்தா ஆபத்து. உங்க நம்பர் இதுல பதிஞ்சிருக்கும்ல. சரி சரி, நீ வண்டியில ஏறு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம், சீக்கிரம். சத்தியமா இதான் மேடம் நடந்தது. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது. கிரணுக்கும் சந்திரனுக்கும் என்ன உறவு? அந்த ஆள் கிரண் சாரோட ரசிகர் மன்ற பொருளாளர். கிரண் சார் சொல்லிதான் சஞ்சனாவோட போட்டோ இன்டர்நெட்ல அவன் போட்டான். இந்த எல்லா விஷயத்தையும் சத்யநாதன் சார் என்ன அடிச்சே சொல்ல வச்சுட்டாரு. பாத்தீங்களா மேடம், ரைட்டுக்கும் லெப்டுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட். இல்லம்மா, அவன் பழனிக்கு போயிருக்கான். அவன் போய் 4 நாள் ஆச்சு. சந்திரனை சத்யநாதன் தான் கூட்டிட்டு போயிருக்காருன்னு அவரோட வைஃப் சொல்லிட்டா. கஷ்டம். ஒரு பொண்ணை கூட்டிட்டு வாடான்னு சொன்னா கூட்டிட்டு வராதவன் ஒரு பையனை கூட்டிட்டு வருவானா? சத்யன் வந்தா சொல்லுங்க, நந்தினி வர்மா வந்துட்டு போனேன்னு. இந்த அரகரோ அரகரா, நினைச்ச காரியம் நடக்கணுங்கிறதுக்காக பழனிக்கு போய் காவடி எடுத்துட்டு வரேன். வேலு குத்துலியாப்பா? அதெல்லாம் நினைச்ச காரியம் நடந்ததுக்கு அப்புறம் பண்ணலாமா? மேடம் பிரசாதம். நீங்க மறைச்சு வச்சிருக்க சந்திரனை தேடிதான் நான் இங்க வந்தேன். மறைச்சு வச்சிருக்கனா? என்ன மேடம் சொல்றீங்க? ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணி இந்த கேஸ கண்டுபிடிக்கணும்னு பழனி மலைக்கு போய் முருகனை வேண்டிட்டு வந்திருக்கேன். நடிச்சது போதும், சொல்லுங்க சந்திரன் எங்க? சந்திரன் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு ஜாமீன் இல்லாத வாரண்டோட வந்திருக்க. ஐயோ சத்யா! பிரேம் நியூஸ் பத்திரிகை ஆசிரியரை கடத்தி கொண்டு போய் கொலை செய்ய முயற்சி பண்ணதான் நீ செஞ்ச குற்றம். கடந்த 4-5 நாளா உன்னை தேடிட்டு இருக்கோம். நான் வரேன், போங்க. அது எப்படி? லீவ்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கா சட்டத்தை மாத்தி அமைக்க முடியுமா என்ன? ஏற்கனவே உனக்கு நல்ல பேர் இல்ல. நடரா, கையடுற. எடுக்கலனா எடுக்க வைப்பேன். நான் வரேன். ஏன்னா நீ போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கும் உன் கையில இருக்கிற கோர்ட் உத்தரவுக்கும் என் மனசுல மரியாதை இருக்கு. உனக்கு சாதகமா நீ என்னதான் பண்ணியிருந்தாலும் இந்த உத்தரவு போட்ட நீதிபதி மேல எனக்கு மரியாதை இருக்கு. அதனால நான் வரேன். வா போலாம், கிளம்பு. சத்யா! ஐயோ! பின்னாடி யாரு? கடவுளே, சத்யாவே அங்க பாருமா. உன்னை அடிச்சா உன் ஜாதிக்காரங்களாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்னியே, எங்கடா அவங்க? எங்க அவங்க? எங்கடா அவங்க? சொல்லு. உன் ஸ்டேஷன்ல நீ வந்தவா நடக்கிற இந்த லாக்கப்ல ரொம்ப நாளா உன்னை 2 போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது இப்ப நடந்துடுச்சு. இப்படி கட்டி போட்டு அடிக்க எவனாலையும் முடியும். அவுத்து விட்டு பாடுறா. அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அவுத்து விட்டு பாடுறா. இவ்வளவு அடி வாங்கியோ உன் கொழுப்புன்னு அடங்கலையாடா? யோ குமாரு, அவுத்துடி அவன. என்னத்தை புடுங்குறான்னு நானும் பாக்குறேன். நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண அன்னையில இருந்து உன்னோட தொல்லை ஆரம்பிச்சிருச்சு. உன் உடம்புல ஒரு அதே ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. இங்க இருக்கிற குறவன் பறையன் எல்லாரோட உடம்புலயும் ஓடுது. அவங்களுக்கு இல்லாத எந்த விஷயமும் உன்னோட இந்த அஞ்சங்கள உடம்புல இல்ல. ஹரினா தெய்வம்னோ ஹரிஜன்னா தெய்வத்தோட மக்கள்னு சொன்ன அந்த மகாத்மா காந்தியை என்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு நான் ஆரம்பிக்க போறேன்டா. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமாடா புறம்போக்கு பொறுக்கி.
தகத்த கட்டிக்கோ. லீவ்ல தானே இருக்க. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். பேப்பரை படிக்கல நீங்க? ஹலோ, இன்ஸ்பெக்டர் பல்ராம் பேசுறேன். ஹலோ, அப்புறம் என்ன விசேஷம்? ஐயோ கம்னரியா. ஒண்ணும் இல்ல, இங்க அடி மழை, சாரி இடி மின்னலு. அங்க எப்படி மழை பெய்யுதா? இல்ல இடி இடியுதா? டார்லிங், அன்னைக்கு நான் வந்திருந்தேன். ஆனா காம்பவுண்ட் சுவர் கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுனால என்னால ஜம்ப் பண்ண முடியல. நான் கொஞ்சம் ஹைட் கம்மி இல்ல. என்னையா சத்யா சார் வயலண்ட் ஆயிட்டாருன்னு டிஎஸ்பி சாருக்கு சொல்லணும். போன கூட்டுறான். யோ, தெரிஞ்சதுனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. குடுக்க வேண்டியவங்களுக்கு குடுக்கறத குடுக்கற வரைக்கும் இந்த போன் கட் ஆகுது, தெரிஞ்சுக்கிட்டியா? ஏதாவது பண்ணி தொலை. போலீஸ்கார பையன் முட்டாளு எவன் சொன்னா? இப்ப அடிக்கிறத பாப்போம், சாரி அடி வாங்குறத பாப்போம். நம்ம சத்யன் சார் சூப்பரா ஃபைட் பண்றாரு. எனக்கே அடிக்கணும் போல இருக்கு. கான்ஸ்டபிள் பல்ராம் சல்யூட்டிங் சார். என்ன கொல்றாங்க? ஸ்டாப் இட். இந்த ஆளை நமக்கு பிடிக்காதுங்கிறது உண்மைதான். அதுக்காக இவன் லாக்கப்லேயே செத்துட்டானா நாம தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சார் இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல சார், நடிக்கிறான் சார். தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாதீங்க, போதும் விடுங்க. சத்யன் சார், சத்யன் சார், இப்படி அடிச்சு உங்களை சூப்பாக்கிட்டாங்களே. பாத்து பாத்து. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னா இந்த முகுந்தன் சார். முகுந்தன் சார் என்ன? எனக்கு உன் மேல எந்த கருணையும் இல்ல. இத நீ கேட்டு வாங்கிட்ட. அப்புறம் நீ சர்வீஸ்ல திரும்ப சேரலான்னு கனவு காணாத. கொலை குற்றத்துக்காக தான் உன்னை கைது செய்திருக்கோம். சூப்பர் நடிப்பு சார். அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு அவார்டு கிடைக்கல? நான் போய் சோடா வாங்கிட்டு வரேன். நான் உள்ள வரலாமா சார்? எஸ் சார், சத்யனுக்கு எதிராக இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். அந்த கேஸ வாபஸ் வாங்கலாம்னு வந்தேன். வாபஸ் வாங்கவா? ஆமா சார். கேஸ் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உங்களுக்கு தோணும் போது கேஸ் கொடுக்கறதுக்கும் திரும்ப வாங்குறதுக்கும் போலீஸ் என்ன பொம்மையா? நான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சார். கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். தெரியாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார். யாரும் என்ன அடிக்கல சார். உன் உடம்புல இருக்க இந்த காயம் எல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு? அது பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன் சார். சார் இதை யார்கிட்ட கொடுக்க? இந்தாங்க. அவனை ரிலீஸ் பண்ணி தொலைங்கயா. ஓகே சார். ஹலோ, வீட்டுல போய் சுடு தண்ணியில குளிச்சா உடம்புக்கு சுகமா இருக்கும். சத்யன், நான் தான் இந்த ஆளை வச்சு கேஸ வாபஸ் வாங்கினேன். தேங்க்ஸ். உனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி.